வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் அந்நூல் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். புத்தாண்டு இன்று பிறந்துள்ளது. உலகத்திற்கு உத்தமர்கள் அறிவிற்கு ஒத்தபடி எல்லோரும் சித்த மகிழ்வோடு சீர்திருத்தி வாழ்வின் வளம் அனைத்தையும் பெற்று அமைதியோடு வாழ்கவே என்று சாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகள். ஆயமுனர் அறிவு வளர் புத்தாண்டு அன்று. அருள்துறையில் பொருள்துறையில் உலக மக்கள் எல்லாம் தூய வழி போற்றி துன்பொழித்து உயர்ந்தோங்கி நின்று துயர் துடைத்து நலம் துய்த்து மகிழ்வோடு வாழ மாயமென மறைந்துலாவும் மறைபொருளாம் இறைவன் மனத்தெளிவை உண்டாக்கி மாசுகளை போக்கி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் உலகத்துக்கு அருளிய வேதாத்திரியத்தை அருள்நிதிய பெருமக்கள் அனைவரும் உலக மக்கள் அனைவருக்கும் பயிற்றுவிக்கும் நல்லாண்டாய் திகழ்க. புத்தாண்டு அன்று காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரையிலும் ஒரு 12 மணி நேரம் இந்த வையகத்தை வாழ்த்தக்கூடிய உலக நல வேள்வியை தொடர்ந்து சாமிஜி அவங்க இதை நடத்தி கொண்டு வந்தாங்க. காலையில் 6 மணிக்கு துவக்கிற அந்த உலக நல வேள்வி வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று அன்பர்கள் நல்ல அனைவரும் ஒன்றிணைந்து அன்று மாலை வரையிலும் இந்த உலக நல வேள்வியை அவங்க நடத்துவாங்க. இது ஏன் இங்கு சொல்ல வர அப்படின்னு சொன்னால், பிரபஞ்சம் ஒட்டு மொத்தமும் அது இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் அனைத்து உயிர்களும் எல்லாமே மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற அதற்கு வாழ்த்து அவசியமான ஒன்று. நாம் வாழ்த்துற வாழ்த்து இந்த பிரபஞ்ச அளவுக்கு சுத்தவெளி இணைப்போடு இருந்து கொடுக்கக்கூடிய அந்த வாழ்த்தானது 100% நமக்கு பலன் கொடுக்கும். சாமிஜி நமக்கு இந்த வாழ்த்தும் பயனும் என்ற தலைப்புல அணு இயக்கத்தை பற்றி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. மோதம் பிரதிபலிக்கும் சிதறும் ஊடுருவும் இரண்டிடையே ஊடாடி கொண்டிருக்கும் என்று. நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? ஜனவரி 1 சாமிஜி இந்த உலக நல வேள்வியை ஒரு 12 மணி நேரம் அவங்க நடத்தி வந்தாங்க. அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் நாம இந்த வையகத்தை ஒரு 25 முறைக்கு மேல் நாம தொடர்ந்து வாழ்த்தி கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு தனி மனிதருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி சூரிய குடும்பங்களுக்கும் ஒரு இணைப்பை ஏற்படுத்தி இறைநிலை எல்லா ஜீவராசிகளையும் ஜடப்பொருட்களோடு இந்த வான்காந்தத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி சூரிய குடும்பங்களோடு அவருடைய காந்த அலை கதிர்களோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லா ஜீவராசிகளும் இணைக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சபூதங்களோடு நாம் இணைந்திருக்கிறோம். அப்போ பஞ்சபூதங்கள் எல்லாமே ஜடப்பொருட்கள். அதில் 3 உணர்வுகள், தன்மை துல்லியம் இயக்க ஒழுங்கு என்று சொல்லக்கூடிய பேட்டன் ப்ரெசிஷன் ரெகுலாரிட்டி. ஜீவன்களுக்குள்ள தன்மை துல்லியும் இயக்க ஒழுங்கோடு உணர்தல் தீர்த்தல் என்பதன்பம் பிரித்திருந்தது என்ற 6 சிறப்பு இருக்கு. நாம ஒவ்வொரு கணவன் மனைவியும் ஒவ்வொரு குழந்தைகளும் அந்த சிறு வயது முதல் கொண்டு இந்த மனவள பயிற்சிகளை கற்று தொடர்ந்து செய்து வரும்போது தங்களை அமைதிப்படுத்திக் கொள்ளலாம். அதே போல இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் இந்த பஞ்சபூதங்கள் அதே போல எல்லா ஜீவராசிகளுக்கும் நாம ஒத்து உதவி வாழக்கூடிய மனிதநேயமும் ஆன்மநேயமும் ஒவ்வொருத்தருள்ள மலரும். அந்த இறையத்து தன்மையான அன்பும் கருணையும் ஒவ்வொருத்தர் உள்ளும் குடிகொள்ள ஆரம்பிக்கும். அப்போ உருவாகிற அந்த குழந்தை ஒரு தம்பதியர் மூலமாக
உருவாகிற அந்த குழந்தை கருவுட தெருவுடைய குழந்தைகளாக உருவாகும். அந்த தம்பதியர்கள் முழு பயிற்சி பெற்றிருந்தார். அவருடைய உடல உயிர மனத அறிவை தூய்மை செய்து கொண்டு மனவள கலை பயிற்சி மூலமாக மனவள கலை பயிற்சியை கடைபிடித்து வாடும்போது இந்த உலகம் முழுவதும் விரைவில் ஒட்டுமொத்த மக்களும் அமைதியோடு வாழக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி மனவளக்கலை பயிற்சியை நாம் அனைவரும் உலக மக்கள் அனைவரும் செய்து வரணும். மற்றவர்களுக்கும் இதை போதிக்கணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்டு இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.